வடை சாப்பிட்டு அந்த காகிதத்தை படித்த டிகிரி படித்த பிள்ளை அந்த வடையை சாப்பிட்டுக்கிட்டு அந்த அட்டையை பிரிக்கும்போது பாவம் உன்னை கொல்லும். இதான் அந்த தலைப்பு செய்தி. பாவம் உன்னை கொல்லும், கொல்லாமல் விடாது. அவளுக்கு புரிந்து விட்டது. கிறிஸ்தவர்களுக்கு பாவம்னா என்னன்னு தெரியும், மற்றவர்களுக்கெல்லாம் அது பெருசாக தெரியாது. ஆனால் நம்மை விட ஒழுக்கமாக அவர்கள் வாழ்வார்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். மாற்று மதத்தை பாருங்களா, எவ்வளோ டிசிப்ளின் கற்றுக்கிட்டாங்க. அவங்க தெய்வங்களை கும்பிடுவர்கள் எவ்வளோ ஒழுக்கமாக போகிறாங்க. அரை ட்ரெஸ்ஸை போட்டுவிட்டா போகிறாங்க, நல்லா போகிறாங்க. பக்தி எவ்வளோ நாள் பக்தியாக இருக்கிறாங்க. விரதம் எவ்வளோ நாளுக்கு இருக்காங்க. நம்ம எல்லாம் டூப்ளிகேட் விரதம். நம்ம பாஸ்டர்ஸே 41 நாள் உபவாசம்னு சொல்லி அவன் சிக்கனும் மட்டனும் வீட்டுக்கு பின்னாடி சாப்பிட்டுட்டு இருப்பான். போஸ்டரில் மட்டும் 41 நாள் உபவாசம். ஆனால் நல்லா கொளுத்த ஆட்டுக்குட்டி மாதிரி இவன் தின்னு கொளுத்து நிற்பான். இவன் சரீரம் வாடவும் செய்யாது. எல்லாம் டூப்ளிகேட்டு. நம்ம மதத்தில் தான் நிறைய டூப்ளிகேட்டே இருக்குது. அவங்க அறியாமல் வழிவிடுகிறார்கள், ஆனால் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். இன்றைக்கி பேப்பரில் ஒரு செய்தி வருது, ஒரு லட்டுக்கு 3.25 கோடி ஏலத்து போயிருக்கான். 3.25 கோடி ஒரு லட்டுக்கு வேலை. ஹைதராபாத்தில் 3.25 கோடி தானே அது. 3.25 கோடி எதை காட்டுகிறது? மக்களுடைய பக்தியை காட்டுகிறது. விக்கிரத்தின் மேல் இவ்வளோ பக்தி வைத்திருக்கிறானே, நம்ம எல்லாம் என்ன பக்தி வைக்கிறான்? 500 ரூபா காணிக்க போட்டு 5000 முறை அதை பற்றி விமர்சனம் பண்ணி கொண்டே இருப்பான். 2 பக்தியும் பாருங்க. அவன் மெய்யான தேவனை வழிபடவில்லை, ஆனால் தேவன் உண்டாக்கின அந்த விக்கிரகத்தை அவன் கும்பிடுகிறான். மோசை மூலம் சர்ப்பத்தை செஞ்சார், அதை அவன் கும்பிடுறாங்க. மோசையும் ஆரோனும் செய்த விக்கிரகங்களை அவர்கள் கடவுளாக ஏற்றுக்கொண்டார்கள். நம்ம மெய்யான கடவுளையே மெய்யாக ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் ஏற்றுக்கொண்டே நின்று ரீல் விட்டுட்டு நடப்போம், ஒரு வசனத்தையும் பின்பற்றுவதில்லை. இந்த சகோதரி பாருங்க, இந்து மதத்தை சேர்ந்தவள். இயேசு கிறிஸ்து தெரியாது. ஆனால் பள்ளி பருவம் ஒரு கான்வென்ட். மற்ற மத மக்கள் என்ன செய்வாங்க, கான்வென்ட்டில் படித்தா பிள்ளை நல்லாயிருக்கும், அந்த பிள்ளை கான்வென்ட்லேயே சேர்த்து விட்ருவாங்க. அப்படி சேர்த்து விட்ட பிள்ளை, அந்த பிள்ளை அந்த புத்தகத்தினுடைய அட்டையை பிரித்து, அந்த அட்டை பேப்பருடைய ஒரு பாகம்தான், அதை பிரித்து அதில் இருக்கிற வார்த்தையை பார்த்ததுமே அவளுக்குள்ள ரட்சிப்பின் வஸ்திரம் கடந்து போனது. ரட்சிப்பின் வஸ்திரம் கடந்து போனது. தேவனுடைய வார்த்தை ஆழമായ இதயத்தில் தொட்டது. ஓ, இது வியாதி, பாவத்தால் வந்த வியாதி, இரத்தத்தில் வந்த அணுக்களால் அல்ல, இரத்தத்தில் வந்த கிருமிகளாலும் அல்ல. இது கர்த்தர் கொடுத்த, ஆண்டவர் கொடுத்த ஒரு தண்டனை. பெத்த தாய்க்கு நான் துரோகம் செய்திருக்கிறேன், பெத்த தகப்பனை துரோகம் செய்திருக்கிறேன். நீ பரிசுத்தமாய் படித்து வா என்று சொன்னால் நான் பரிசுத்தத்தை இழந்து வந்திருக்கிறேன். ஆகவே தாய் தகப்பனுக்கு நான் துரோகம் செய்திருக்கிறேன், என்னை உண்டாக்கின தேவனுக்கும் துரோகம் செய்திருக்கிறேன். ஆகவே இந்த பனிஷ்மெண்ட் எனக்கு நியாயம்தான். பாவம் என்னை கொல்லும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே என் பாவம் என்னை கொன்று கொண்டிருக்கிறது, நான் சீக்கிரமாய் சாக வேண்டும் என்று அந்த ஃபோன் நம்பரில் அழைத்து எனக்கு ஜெபம் பண்ண சொன்னாங்க. சீக்கிரமாக நான் சாகணும். நான் பாவத்தை உணர்கிறேன், செய்த தப்பு தான், ஒத்துக்கிட்டேன். இதுக்கு மருந்தே கிடையாது. நீங்கள் செய்கிற பாவத்துக்கு மருந்தே கிடையாது. உலகத்தில் எந்த மருத்துவமனையிலையும் மருந்து கிடையாது. தண்டனை தவிர வேறு வழியும் இல்லை. இந்த தண்டனை அவள் பெற்றுக்கொண்டு சீக்கிரமாய் சாக வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணினார்கள். நான் அப்புறமா பேசுகிறேன் என்று முதல் கட்டமாக சொன்னேன். சாரண்டு தான் கூப்பிட்டு சொன்னாங்க. அப்போவே புரிந்து விட்டது. நான் சில நிமிடம் தேவனுடைய சமூகத்தில் நின்று விட்டு மறுபடியும் அந்த நம்பருக்கு அழைத்தேன். அந்த நம்பர் ஒரு வேலைக்காரியுடைய நம்பர். அந்த வடை போட்ட வேலைக்காரிகிட்ட தான் அந்த ஃபோனை வாங்கி பேசியிருக்காங்க. அந்த ஃபோனை கொண்டு கொடுன்னு சொன்னேன், கொடுத்துட்டான். ஏதோ கர்த்தருடைய செய்கை அது. கொடுத்ததுமே ஒரு 10 நிமிஷம் அந்த சகோதரி இடத்தில் பேசியிருப்பேன். பேசின பொழுது கர்த்தர் சொன்னார், இன்று நள்ளிரவு 12 மணிக்கு உன்னிடத்தில் நான் வருவேன் என்று சொன்னார். உன்னிடத்தில் வருவேன் என்று சொன்னார். அப்போ அவளுக்கு ஆச்சரியம், கடவுள் நமக்கு முன்னாடி வருவாரா? ஒரு கனவுல பார்ப்பீங்க, தரிசனத்தில் எங்களுக்குள்ள வருவாரா? ஒரு கேள்வி. ஆனால் அவளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது, வருவார்.
ஆனால் ஃபோனை மட்டும் வாங்கி வச்சுக்கோன்னு. அந்த நள்ளிரவு 12 மணிக்கு நான் என் கட்டில் இருந்தால் ஜெபம் பண்ணேன். அன்னைக்கு படுகிற கட்டில் இருந்தால் ஜெபம் பண்ணேன். ஆனால் கர்த்தர் அங்கே நின்றதை நான் கண்டேன். அதே வேளையில் அவளும் ஃபோன் பண்ணாள். நான் இயேசுவை கண்டேன் என்று சொன்னாள். மெல்லிய வஸ்திரம் அணிந்து, சரசிலே முள்முடி சூண்டி, ஆணி அடிக்கப்பட்ட கரங்களில் இரத்தம் வடிகிறதையும், விலாயெலும்பில் இரத்தம் ஒழுகுவதையும், கால்களில் இருந்து இரத்தம் கசிவதையும் நான் கண்டேன். உங்கள் தேவனை நான் கண்டேன் என்று சொன்னால், நான் இங்கிருந்து சொன்னேன், நீ சொஸ்தமானாய் என்று. உற்சாகமாக கையை தட்டுங்க. சிங்கக்கேபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அவன் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அவர் நம்மை உயர்த்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அதிசயம் செய்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அல்லேலூயா. அந்த மகளை அவர் காத்து விட்டார், காப்பாற்றி விட்டார். அல்லேலூயா. நீ சொஸ்தம், அவ்வளோதான். ஒரே வரி இங்கிருந்து ஆண்டவர் பேச வைத்தார். அல்லேலூயா. தேவன் அங்கு மறைந்தார். விடியற்காலை வேளையில் அவள் பார்க்கும்போது சரீரத்தில் நிறைய மாற்றங்கள் தெரிந்தது. கருப்பு நிறமெல்லாம் மாறி கொப்பளங்களெல்லாம் வற்ற ஆரம்பித்தது. ஒரு 7 நாளில் அவள் பரிபூரணம் அடைந்து சொஸ்தம் அடைந்திருந்தாள். அல்லேலூயா. உற்சாகமா கையை தட்டுங்க. அதுபோல் அடிக்கடி டெலிஃபோனில் பேசிக்கொள்ளுவோம். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஒரு அடையாளம் கூட அவளுக்கு இருக்கக்கூடாது, சரீரத்தில் காயம் பட்ட அடையாளம் கூட இருக்கக்கூடாது. அந்த தழும்புகளை கூட நீர் மாற்ற வேண்டும். அவள் கல்லூரிக்கு எப்படி சென்றாலோ அதே பருவத்தை அந்த மகளுக்கு திரும்ப கொடுங்கப்பா என்று நான் என்னுடைய ஜெபத்தில் வைத்தேன். அடுத்த 7 நாள் தாண்டும்போது அதுவும் சரியாகிவிட்டது. சொஸ்தமானாள். பரிபூரணம் அடைந்த கதையை தாய் தகப்பன் அறிந்த பொழுது இப்பொழுது மாடி ஏறினார்கள். ஆனால் அவள் மாடி இறங்கினாள். ஐ ஹாவ் நோ ஃபாதர், ஐ ஹாவ் நோ மதர், ஓன்லி மை ஜீசஸ். அல்லேலூயா. ஒரு சமக்காயத்தப்பன் மகளே என்று கூப்பிட்ட பொழுதும், சொஸ்தமான மகளே தகப்பன் நில் என்று சொன்ன பொழுதும், உன் நீயும் வேண்டாம், உன் பொண்டாட்டியும் வேண்டாம், உன் ஆஸ்தி வேண்டாம் என்று சொல்லி, இயேசு போதும் என்று சொல்லி மொத்த ஆஸ்திகளையும் விட்டு வீட்டை விட்டு வெளியேறின ஒரு கிறிஸ்தவ பெண். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளை அவள். யாரும் வேண்டாம் எனக்கு, நீ இயேசு போதும். ஆஸ்தி மேலே ஆசை இல்லை, பெத்தவங்க மேலே ஆசை இல்லை. இப்போ இயேசு மேலே ஆசை வச்சு வீட்டை விட்டு வெளியேறின ஒரு கோடீஸ்வர ஸ்திரீ. அல்லேலூயா. ஒரு சும்மா கையை தட்டுங்க. கர்த்தருடைய விடுதலை அவர் வருவார். அவர் நினைக்கிற மாதிரியில் அவர் பலத்த காரியத்தை செய்வார். இருக்கிற ஒரு ஜீவராணி. அல்லேலூயா. இவள தங்கைக்கு ஒரு பிள்ளை, பிறந்த மகன் நெருப்பில் விழுந்து முகமெல்லாம் தழும்புகளாக மாறிவிட்டது. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை.
உடம்பெல்லாம் அப்பளமாக மாற ஆரம்பிச்சு. எத்தனை வயசு இருக்கும் அப்போ? 2 வயசு குழந்தை. தூக்கி கொண்டு வள்ளியம்மை ஆச்சு ஆஸ்பத்திரி போனாங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியலை. இனி காலத்துக்கு இந்த தளம்பு தான். தவம் இருந்து பெற்றது போல வாக்குத்தத்தம் பண்ணி பெற்ற ஆண் பிள்ளை இப்படி ஆகிவிட்டது. கொழு இருந்த பிள்ளைக்கு இப்போ கொள்ளிவாய் பிசாசுக நிறம் வந்து விட்டது. ஆஸ்பத்திரியில் நிறைய ப்ரேயர் சென்டருக்கு வா, ஒரே ஒரு பாட்டில் என்ன பூசிக்க தழும்பு மறைந்து விடும். இன்றைக்கு அந்த பையனை வேணால் கொண்டு வந்து நிறுத்துகிறேன், ஒரு தழும்பை காட்டி பாருங்க, நீங்கள் பார்க்கவே முடியாது. காயம்பட்ட நெருப்பு தழும்புகள் எல்லாம் ஒரே வாரத்தில், அதான் ஆண்டவர் நின்று செய்கிற அற்புதம் ஜீவ ஒளியில் அப்படியே மாற்றி காண்பித்தார். அல்லேலூயா! மிக மகத்தான ஒரு அடையாளங்கள் அவரால் செய்ய முடியும், அவரால் செய்ய முடியும். இப்போ நேற்று ஒரு சகோதரன் ஒரு சின்ன சாட்சி சொல்லித்தார். இதுக்கு முன்னாடி பெரிய வெள்ளத்தை சாதிச்சுனார். என் மூக்கில் பாம்பு தொங்கிட்டு கிடக்கும், அவருக்கு மட்டும்தான் தெரியும். மூக்கை கடிச்சிக்கிட்டே இருக்குமா, கடிச்சு மூக்கை புண்ணாச்சான். நீங்கள் நம்புவீங்களா? நீங்கள் பாம்பு கடிச்சிக்கிட்டே இருக்கும், ரத்தம் அடியும். நிறைய ஊழியர்கள்ட்ட போனாச்சுன்னா உனக்கு கிறுக்கு போட சொல்லி விட்டாங்க. இந்த ஊழியத்தில் தான் இந்து தோப்பு, அவர் அந்தியூரில் பஸ்ஸு கண்டக்டராக இருந்தவர், எல்லா விக்கிரங்களுக்கும் பலியிட்டவர். அவங்க பிறப்பே அப்படி தான். கடைசியில் அவருக்கே அது ஆப்பா மாறிச்சு. பிடிச்சி எரிஞ்சு போட்டாலும் போவாதான், அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே கொட்டைக்கும். காதொளி இரத்தம், மூக்குழி இரத்தம். 2-3 வாட்டி ஜோம் பண்ணோம். அவர் என்ன சொன்னார், ஜீவோலி ஜபக்குபரத்தினுடைய படியில் கால் வைத்ததும் பாம்பு சொய்ங்கன்னு கீழே விழுந்தது. அப்படியே வலி மறைந்தது. நான் பரிபூரணமானேன் என்று விவரமான சாட்சி முன்னாடி கொடுத்தார். அல்லேலூயா! இது ஒரு நேட்டை கொடுத்ததாக ரெஃபரன்ஸ், அவ்வளோதான். பாருங்கள், நிஜ பாம்பே நம்ம சரீரத்தில் கிரியை செய்வதை பார்க்க முடிகிறது. பர்க்மான்ஸனுடைய ஆலயத்தில் சென்று இணையத்தில் உள்ள ஒரு மீனவ சகோதரி பாம்பு பிடித்து 2.5 கிலோமீட்டர் மலை உச்சியில் பறந்து அங்கேயே தூக்கி கொண்டு போட்டது. எந்த சபையில் போனால் விடுதலை கிடைக்காது, பாம்பு மாதிரி ஓடிடுவான். நாங்களும் ஒரு வீட்டில் ஒரு மீனவ குடும்பத்தில் ஜோம் பண்ணும்போது அந்த மகள் வந்தாள், கடைசி நேரத்தில் வந்தாள். எனக்கும் ஜோம் பண்ணுங்கன்னு, நீ போ உன் இல்லத்தில் விடுதலையை காண்பாய், அவ்வளோதான் சொல்லி அனுப்பினார். பிரதர் ஜோம் பண்ணுங்க, நோ, நான் ஒரு நபர் ஜெபிச்சா அந்த ஆளுக்கு ஜோம் பண்ண மாட்டேன், நீ போயிரு. ஒரு ஓய்வு நாளில் கர்த்தர் அங்கே கூட்டி சென்றார். ஒரு குடிசை ஆன வீடு. நினைக்கிற மாதிரில பாம்பு என்னெல்லாம் வேலை செய்யும் என்பதுக்கு ஒரு அடையாளம். குடிசையான வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஆண்டவர் சொன்ன செருப்பை கழட்டாத, செருப்பை போட்டுக்கானு. ஏன்னா கண்டவங்களுடைய வீட்டுகளில் போய் செருப்பை போட்டு போனால் சரியாகாது இல்லை ஆண்டவர். செருப்பை கழட்டிட்டு போனேன், கீழ்ப்படி இல்லை. அந்த சகோதரி குடிசையினுடைய அடுக்கலையிலிருந்து வெளியே வந்தார்கள், தொழுது கொண்டே வந்தார்கள், அப்படியே கீழே விழுந்தார்கள், பாம்பாக மாறினார்கள். நெஜ பாம்பு பார்த்தா தோற்று போயிடும். என்ன இது வெள்ளை பாம்பு, அவ்வளோதான். ஏன்னா ஆளு நல்லா வெள்ளை நிறம். அந்த பாம்பு வளைந்து நெளிந்து நிறம், அவருடைய சிகப்பு நிறம் மாறி நீல நிறமாக மாறிவிட்டது. கண்களுக்குள்ள ஒரு வெள்ளை நிறம். நாக்கை அப்படி இழுத்து பாம்பு எப்படி ஒய் வடிவில் நாக்கை போட்டுட்டு ஆட்டுமா அதே மாதிரி ஆட்டிக்கிட்டு நிற்குது. அது கவிழ்ந்து படுத்து தரையில் ஊர்ந்து என் பாதத்தை தொடு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறது. 1 இன்ச்சு தான் இடைவெளி. நாக்கை வச்சு என் பாதத்தை தொட முயற்சி பண்ணுகிறது. அப்போ கர்த்தர் கூந்தலை பிடிச்சி வச்சுருப்பார்னு நினைக்கிறேன், அதுக்கு கீழே தொட விடலை. அப்புறம் தான் நான் எப்போவுமே ஜோம் பண்ணால் உங்களெல்லாம் முகம் பார்த்தோன்னு ஜோம் பண்ண மாட்டேன், கண்ணை அடைச்சிக்கிட்டு தான் ஜோம் பண்ணுவேன். நீங்கள் பார்க்கலாம் மேக்சிமம். அல்லேலூயா! ஏன்னா கர்த்தரை பார்த்துக்கிட்டு தான் நான் நிற்பேன். அன்றைக்கும் கண்ணை அடைச்சிக்கிட்டு தான் ஜோம் பண்ணும்போது அது உன் பாதத்தை பாருன்னு சொன்னார். கண்ணை திறந்து பார்த்தா நானே பயந்து போனேன். ஏன்னா ஒரு ஒய் மாதிரி உள்ள நாக்கை போட்டு என் நாவை பாதத்தை தொடுவதற்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறது. வெள்ளை நிறமாக இருந்த சகோதரி இப்பொழுது நீல நிறமாக மாறிவிட்டாள். ஐயோ, இது பெரிய பாம்பாய் போச்சே, பாம்புக்கா ஜோம் பண்ண வந்தேன். ஆண்டவர்
ஆவியில் ஜெபம் பண்ணலாம், இப்போ பாம்புக்கே ஜெபம் பண்ண நிலமை வந்து போச்சேன்னு சொல்லி பதறும்போது கூந்தலை நீப்பிடி கிரியைகளை நான் நடத்துவேன் என்று சொன்னார். அல்லேலூயா. உடனே குனிஞ்சு கூந்தலை பிடிச்சேன். பிடிப்பேர் முன்னாடி செருப்பை போட்டு ஓடினார். போய் மறுபடியும் ஓடி போய் செருப்பை போட்டு தான் கூந்தலை பிடிச்சேன். பிடிச்சோடனே நான் நாகராஜா. அப்புறம் கேட்டேன், உனக்கு ஒரு ஜோடி உண்டு எங்கேன்னு. அது நான் நாகராணி. நாகராணி எங்கள் ராஜா கட்டளை விட்டிருக்கிறார் இவளை கொண்டு போகிறதுக்கு. ஆகவே இவளை கொண்டு போயிடுவேன். எத்தனையோ பாஸ்டர்கள் ஓடி போனார்கள். நீ ஓடி போறியா? இல்லை உன்னையும் கொன்று ஓடுவேன் என்று. நான் சொன்னேன், என் தேவன் மகாபிரிய தேவன், அவருடைய நாமத்தில் இருக்கிறேன். ஒன்றை அழிக்காமல் இன்றைக்கு இந்த குடிசை விட்டு வெளியே போவதில்லை. அப்போதான் ஆண்டவர் சொன்ன ஞாபகத்துக்கு வந்து, எத்தனை இடங்களுக்கு ஓடி போவாய், நீ போ நிலத்தில் விடுதலை என்ன. அது உன் நிலத்திற்கு வந்திருக்கிறான். மொத்த கூட்டத்தை அழிக்க வந்த இடத்தை விட்டு போக முடியாதுன்னு சொல்லி பாம்புக்கும் எனக்கும் பட்டிமன்றம் நடக்கும். நல்லா பேசு. நாங்கள் எத்தனை ராஜாக்கள் தெரியுமா, நீ எத்தனை பேராக இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு ஒத்த ஆள் போதும், அது இயேசு கிறிஸ்து போதும். இன்றைக்கு உனக்கு அழிவே தான். நாங்கள் எந்த ராஜகோட்டையில்னு வந்திருக்கிறோம். நீ எந்த ராஜகோட்டையில் இருந்தால் நான் பரலோக கோட்டையினுடைய வித்தாக வந்திருக்கிறேன்னு சொல்லி யுத்தம் அங்கே நடக்கிறது. ஜபம் பண்ணி எல்லா பேய்களையும் எல்லா சர்ப்பங்களுடைய கட்டுகளையும் உடைத்தோம், அழித்தோம். அல்லேலூயா. அதற்கு பிறகு அவள் சொல்கிறாள், பிரதர் நான் பர்க்மான்ஸ் ஆலயத்துக்கு போனேன், 2.5 கிலோமீட்டர் விமானம் போல நான் பறந்துருக்கிறேன், இப்படியே வைப்பேன். இவ்வளோ சின்ன சரீரமா, 80 கிலோ மேலே இருக்கும் சரீரம், எப்படி கொண்டு இப்படி போனேன்னு கேட்டேன். நம்ப முடியல, ஆனால் அதான் உண்மை. ஒரு காலத்தில் பாம்புக்கு பால் ஊற்றின சகோதரி பாம்பாக மாறி காளையார் கோயிலிருந்து 2.5 கிலோமீட்டர் விமானம் போல் பறந்தவளுக்கு இந்த கரத்தாலே ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். உற்சாகமாக கையை தட்டலாம். நிறையெல்லாம் மாறும். அடுத்தபடியாக ஒரு